சங்குக்கண்ணா, ஐ சில்லக்குட்டி, நீங்கள் என்ன பண்ணுற? ஒன்று தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நான் வர உன் கூட வந்து ரொம்ப நாள் ஆச்சா? அதுதான். ம் ஆமாம், இன்றைக்கி இன்னும் ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. அதுவாண்ணே, அதான் இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் 700 பேரிஸ் வந்துட்டாங்கல்ல, அந்த சந்தோஷம்தான். அதான் அதை செலிப்ரேட் பண்ண உனக்காக ஒரு ஸ்பெஷல் ஒன் ஷாட். எனக்காகவா? ஆமாண்ணே, உனக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் கிடையாது. ஏய் நில்லு. யாரு? எவன்டா அவன் என் தங்கச்சியாக நில்லுன்றது? நான் தான்டா. நீயா? நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த? இல்லை, உன் அருமை தங்கச்சிக்கிட்ட ஒன்று கேட்கணும், அதை கேட்டு போயிடுற சாமி. அதுக்கப்புறம் நீங்கள் கதையை கண்டினியூ பண்ணுங்கள். என்னது? இல்லை, டேபரி ஃபிக்ஸ்னு பேர் வச்சுருக்கா. ஆமாம், அதுக்கு என்னடா இப்போ? இல்லை, டேபரி ஃபிக்ஸ்னு வச்சுட்டு இன்னும் எந்த ஸ்பெஷல் ஈவெண்ட் வந்தாலும் உனக்கு ஒன் ஷாட் போடுறா. ஏன் எங்களுக்கெல்லாம் போட்டால் பார்க்க மாட்டாங்களா? நாங்கள் என்ன சார் பண்ணுறது? நானும் உனக்காக ஆசையாக ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி போட்டுட்டு தான் இருக்கேன். ஆனால் யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்களே. நீ தான் வியாபாரமே ஆக மாட்டுற. ஆனால் என் அண்ணன் ஃபேஸை பார்த்தா அப்படியே வந்து பல்லாப்பழத்தில் வைக்கிற மாதிரி வைக்கிறாங்களே. அதுவும் இப்போ நான் 700 ரீச் பண்ணது காரணம் என் அண்ணன் தான். ஏய், நான் 6.1K கொடுத்தேன்டி. ஒரு வீடியோ கொடுத்து என்ன பிரயோஜனம்? என் அண்ணன் போடுற எல்லா ஒன் ஷாட்டுக்கும் 1K 2Kன்னு கொடுத்துட்ருக்காரு. அப்போ அவருக்கு தானே போடுவேன். சரி நீ போ. எங்கள் ஃபேமிலி கதையை சொல்லணும். நான் சொல்லலைன்னா பாப்பா அப்புறம் என்கிட்ட கோச்சிப்பா. அதனால் நான் ஸ்டோரிக்குள்ளே போயிட்டா. பாய் பை சி யூ. அண்ணன் சொன்னால் மட்டும் அப்படியே பாசம் மாறிடுது பாருண்டும். பெரிய சிவாஜி கணேசன் சாவித்திரி பாசம் மூளை பொழியிறாங்க. இருடி, என்கிட்ட தானே வரணும், பார்த்துக்கிறேன். சிப்பாடா. சரி இவர் வான்னு நம்ம ஃபேமிலிக்குள்ளே போவோம். பார்த்தாங்க, நம்ம கதைக்குள்ளே போவோம். அவன் எவனோ பிச்சைக்காரன் உழைச்சிட்டு போகிறான். பாவி, தங்கச்சிக்காக மச்சானே பிச்சைக்காரன்றியா? இருடி, பார்த்துக்கிறேன். பார்த்துக்க, நல்லா பாரு. ஹலோ ஜேகே. யார்? நாங்கள் குக்கியோட ஸ்கூல்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கள் மேம், என்னாச்சு? இல்லை, நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலாமா? என்ன திடீர்னு? இல்லை, நாங்கள் ஸ்கூலில் ஒரு கவிதை காம்படிஷன் வச்சுருந்தோம். ஸோ அதில் குக்கி தான் பெஸ்ட் பர்ஃபார்மர். ஸோ நாளைக்கு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வரணும். ஓகே மேம், நான் வரேன். ஓகே ஜங்குக், நான் வச்சிடுறேன். சரி. குக்கி, நீ அவ்வளோ வளர்ந்துட்டியா? இப்போவே கவிதையெல்லாம் சொல்கிற? பரவாயில்ல, எப்படி வளர்ந்துட்ட பாரு. நேற்றுக்கு தான் உன்னை கையில் வாங்கின மாதிரி இருக்கு. அதுக்குள்ளே 7 years ஆயிடுச்சு. இப்பட்றா இந்த 7 வயசில் இதெல்லாம் நீ எப்படி பண்ணுற? எனக்கு ஒன்றுமே புரியல. பட் சந்தோஷமாக இருக்கு. நாளைக்கு உன் டாடா வரேன், உனக்காக மட்டும் வரேன். என்னடா காலையிலே கனவு காண ஆரம்பிச்சிட்ட? வாடா. என்ன வரமாட்டேன்னு இப்போ தான் சொல்லிட்டு போனேன். ஆமாம், சொல்லிட்டு போனேன். அதுக்காக பட்னியோட போக முடியும்? அதான் சாப்பிட்டு போகலான்னு வந்தேன். சோத்து மாடு, இதுக்கு மட்டும் வந்துரு கரெக்டாக. மச்சா, ரொம்ப புகழாதரா. என்னடா, யார் ஃபோனில்? குக்கி ஏதோ கவிதை போட்டியில் வின் பண்ணிட்டானா, அவனுக்கு ப்ரைஸ் கொடுக்குறாங்களாம். அதனால நாளைக்கு போக சொல்லியிருக்காங்க. மச்சான், நான் உன்கிட்ட கேட்கணும். என்னடா? நீ வயன் கூட ஏன் சேரக்கூடாது? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? வேறு ஏதாவது பேசு. மச்சான், எனக்கு புரியல, நீ இப்போ எதுக்காக இப்படி இருக்க? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். நீ தான் தேவையில்லாமல் ஏதேதோ குழப்பிகிட்ருக்க.
இல்லை மச்சான். டேய் 7 வருஷம் ஆச்சு. இப்போவும் கோவம் இன்னும் குறையலையா? டேய் நான் இன்னைக்கு ரொம்ப நல்ல மூடில் இருக்கேன். அதை ஸ்பாயில் பண்ணாத ப்ளீஸ். கொஞ்ச நேரம் என்னை தனியாக விடு. சரிடா, நான் அப்புறம் வரேன். சரி. டேடா நான் வந்துட்டேன். குக்கி எப்படி வந்த? நான் தான் சொல்லியிருக்கேன்ல தனியாக யார் கூட வரக்கூடாதுன்னு. கோல் டேடா, நான் மாமா கூட தான் வந்தேன். அவன் இப்போ தானே இங்கேருந்து போனான். அவர் தான் வந்து கூப்பிட வந்தார். டேடா அப்புறம் நாளைக்கு எனக்கு ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்களே, ஜாலி. ஆமாம் ஆமாம், உன் மேம் கால் பண்ணாங்க. நானும் நாளைக்கு வரப்போகிறேன். டேடா ஸ்கூலுக்கு வர போறியா? ஆமாம், அது ஏன்டா கேட்குற? இல்லை, எப்போ நம்ம மாமா தான் ட்ராப் பண்ணுவார். திடீர்னு நீ வரியா, அதான் கேட்டேன். சரி சரி, ஃபஸ்ட் நீ சாப்பிடு, அப்புறமா எல்லாத்தையும் பேசிக்கலாம். சரி. டேடா எனக்கு தூக்கமே வரல தெரியுமா? ஏன்டா என்னாச்சு? இல்லை அது ப்ரைஸ் கொடுத்தா ஃபோட்டோலாம் எடுப்பாங்கன்னு மேம் சொன்னாங்க. அதான் எனக்கு ஜாலியாக இருக்குது. இதுக்கெல்லாம் என்னடா இதில் என்ன இருக்குது? டைமுக்கு தூங்கினா தானே காலையில் ஸ்கூல் போக முடியும். போய் தூங்க. காலையில் நம்ம சேர்ந்தே போயிடலாம். சரி டாடா, குட் நைட். குட் நைட், பாய். அப்பா ஒரு வழியாக தூங்கிட்டானா? சரி, நானும் போய் தூங்குறேன். குக்கி மார்னிங் ஆயிடுச்சு, எழுந்துரு. டாடா 5 minutes டாடா, தூக்கம் வருது. டேய் எந்திரிடா, அப்புறமா லேட் ஆகிடும். இன்றைக்கி நீ ப்ரைஸ் வாங்க போகணும்ல, ஜம்முன்னு யூனிஃபார்ம்லாம் போட்டு பக்காவாக போகணும்ல. எந்திரிடா தங்கம். டாடா என் சொல்லல, எந்திரிங்க. சரி எந்திரிச்சிட்டேன். குட் பாய். சரி போய் ஃப்ரெஷ் பண்ணலாமா? ஆகலாம். டாடா நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன்ல, நீ எனக்கு என்ன கிஃப்ட் கொடுப்ப? உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் வாங்கித்தரேன். என்னால் கேட்கலாமா? கேளு, உன் டாடா கிட்ட தானே கேட்க போகிற. சரி இப்போ வேண்டாம், நான் ஃபங்க்ஷன் முடித்ததுக்கப்புறம் கிட்ட வாங்கிக்கிறேன். ஓகே வாங்கிக்கோ. சரி, என் பாப்பா என்ன கேட்க போகிறீங்கன்னு டாடா ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி வா போகலாம், டைம் ஆயிடுச்சு. இந்த பிச்சை மாவனை வேற காணும், எங்கே போய் தொலைஞ்சானோ. மச்சா ஏதோ என்ன புகழ்ந்து சொல்லிட்டு இருக்க போல. வாடா. எங்கடா போய் இவ்வளோ நேரம்? இல்லை மச்சான் நைட்டு. இல்லை லைட்டாக கட்டிங் போட்டு. இப்போ நீ இன்னும் திருந்தலை மச்சான். இல்லைடா நேற்று கொஞ்சம் தலைவலியாக இருந்துச்சு. ஏன் தலைவலிக்கு தைலம் தேய்ச்சா குறையாதுன்னு எவன் சொன்னது? இல்லைடா அது பழகிடுச்சு. ஒன்று வாழை முதல்ல ஒட்டணும் இருக்கணும். இப்படிலாம் துள்ளிட்டு தெரியறல, ஈரா இது ஒன்று பார்த்துக்கிறேன். மச்சான் அவகிட்ட போயிட்டு எதுவும் அது நீ நடந்துக்கிறத பொறுத்து இருக்குது. சரி வா ஃபங்க்ஷன் போகலாம். சரி போவோம். குக்கி மாமா வந்துட்டார். மாமா சாக்லேட். ஏண்டா காலங்காத்தாலே சாக்லேட்டா? சும்மா இருந்தவனுக்கு சின்ன வயசில் வாங்கி கொடுத்து பழக்கி விட்டுட்டு இப்போ என்னன்னா குழந்தைய பற்றி கேட்குறான். அதான் அப்போவே சொன்னேன், கேட்டியா? நீ தானே வாங்கி கொடுத்த, இப்போ வாங்கி கொடுப்போ. ஒன்று கூட்டிட்டாங்கயா, குடும்பமாக ஒன்று கூட்டிட்டாங்க போல். அப்பா ஐயோ என்ன கூட்டம். ஏண்டா சாக்லேட் வாங்குறதுக்கு இவ்வளோ கூட்டமா? அட லூசு பையலே, சாக்லேட் வாங்குறது சின்ன கடையிலே வாங்கியிருக்கலாம். ஒன்று யாரா இப்போ இந்த மார்னிங் டைமில் சூப்பர் மார்க்கெட் வர சொன்னது? சாரி மாம்ஸ், எப்போ பார்த்தாலும் அங்கேயே போய் பழகிடுச்சு. அதான் ஒரு பழக்க தோஷத்தில் வந்துட்டேன்.
உன்னால் பாரு ஸ்கூலுக்கு லேட்டு. விட்றா விட்றா, என் மருமகன்டா. எவனாச்சும் ஏதாவது சொன்னால் அப்படியே ஒன்று போட்டுற மாட்டேன். போடுவேன். ஒன்றை மாதிரி அவனையும் ரவுடியாக்கலாம் பார்க்குறியா? டேய், என்னை பார்த்தா ரவுடி மாதிரியா இருக்குது? ரவுடி மாதிரி இல்லை தான், ஆனால் கேரக்டர் அப்படி தானே இருக்குது. போதும் சாமி, நீங்கள் உள்ளே போங்க, நான் கார் பார்க் பண்ணணும். போகிறேன். அப்புறம் குக்கி, போகலாமா? போகலாம் டாடா. ஜங்குக், நீங்கள் நான் குக்கியோட கிளாஸ் டீச்சர். குட் மார்னிங் மேம். சாரி, நான் உங்களை இது வரைக்கும் மீட் பண்ணதில்லை, ஸோ அதனால தெரியல. இட்ஸ் ஓகே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மிஸ்டர் ஜங்குக், எங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு 7 வயசு பையன் இவ்வளோ அழகாக கவிதை எழுதுறான்னா, இட்ஸ் அன்பிலீவபிள் யூனோ. அதுவும் அம்மா பற்றி அவ்வளோ அழகாக. ஏன்னா இது அடல்ட்டே இந்த அளவுக்கு இமேஜின் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் அவனோட ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு, அதுவும் இந்த சின்ன வயசில். அண்ட் குக்கிக்கு இந்த டேலண்ட் இருக்குன்னு எப்போ கண்டுபிடிச்சிங்க? அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அவன் எப்போவுமே ஏதாவது சின்ன வயசுலேருந்தே எப்போவும் ஏதாவது எழுதிக்கிட்டே இருப்பான். ஸோ அப்படி தான் ஒரு நாள் நான் அவர் நோட்டை பார்க்கும்போது கண்டுபிடிச்சோம். வெல் டன் குக்கி, யூ ஆர் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஐ ஹவ் எவர் சீன் இந்த பாஸ்ட் 15 years. 15 வருஷம் இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன். பட் குக்கி இஸ் சம்திங் ஸ்பெஷல். நல்லா வளர்த்துக்கிறீங்க ஜங்குக், எஸ்பெஷலி உங்கள் ஒய்ஃப். ஸோ ஜேகேக்கு இதை கேட்ட உடனே அப்படியே ஃபேஸ்லாம் சேஞ்ச் ஆகுது. ஓகே மேம், ஃபங்க்ஷன் எப்போ முடியும்? அது ஒரு 1/2 hour தான், முடிஞ்சிடும். ஓகே, அப்போது சரி, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனும் முடியுது. ஸோ 3 பேரும் வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ கார் ட்ரைவ் பண்ணுது. யாருமே எதுவும் பேசலை, ரொம்ப அமைதியாக தான் அந்த ட்ரைவ் போயிருக்கோம். ஸோ வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அப்போது ஜங்குக் தான் குக்கியை கூப்பிட்றாரு. குக்கி, டாடா, என்னாச்சு? ஏன் டல்லாக இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, ஐ எம் ஃபைன். டாடா கேட்குறதுக்கு உண்மையை சொல்லுவியா? சொல்லு டாடா. உனக்கு அம்மா பற்றி தெரியுமாடா? தெரியும். அப்புறம் ஏன் இவ்வளோ நாளாக என்கிட்ட அதை பற்றி எதுவுமே கேட்கல? ஏன்னா உனக்கு அம்மாவை பிடிக்காது. யாரா சொன்னா? அது நீயும் மாமாவும் பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, அதை நான் கேட்டேன். என்ன கேட்ட? ஆமாம், உனக்கு அம்மானா பிடிக்காதுல்ல, அதான் நான் உன்கிட்ட கேட்கல. டாடா, யூ ஆர் த பெஸ்ட் டேட். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை மட்டும்தான் பிடிக்கும். எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் குக்கி. ஆனால் டாடா, அம்மாவை உனக்கு ஏன் பிடிக்காது அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நான் பார்த்தேன், அன்றைக்கி நீ அம்மா ஃபோட்டோ பார்த்து அழுதுட்டு இருந்ததானே எனக்கு தெரியும். நீ இது வரைக்கும் என்கிட்ட காமிக்கவே இல்லை. ஆனால் ஒரு நாள் உன்னோட லேப்டாப்பில் நான் பார்த்தேன் அம்மா ஃபோட்டோ. அப்போ தான் பார்த்தேன். ஆனால் அவங்க ஃபேஸ் ஏன் மறைஞ்சிருக்கு? அவங்க ஏன் திரும்பி நிற்கிறாங்க? அது குக்கி, அந்த ஃபோட்டோஸ்லாம் அப்படி தான் எடுப்பாங்க. சரி டாடா. சரி குக்கி, நீ போய் விளையாடு. அப்பாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி டாடா, சீக்கிரமாக வா. சரி, நான் வந்துடுறேன், நீ போய் விளையாடிட்டுரு. சரி. சொல்லு மச்சான்.
இது வரைக்கும் ஏன் வாய அடைச்சிட்டு இருந்த? இப்போ குக்கியே கேட்க ஆரம்பிச்சிட்டான். இது வரைக்கும் சின்ன பையன் அப்படின்னு சொல்லி ஏதேதோ கதை சொல்லி நீ அவனை ஏமாத்துனதெல்லாம் போதும். இனிமேல் நீ அவனை ஏமாற்ற முடியாது. பார்த்தல, ஒயின் அவன் கூட இல்லை. ஆனால் ஒயின் இல்லைனாலும் அவன் அவ்வளோ அழகாக எழுதியிருக்கானா. ஒயின் அவன் மனசில் எவ்வளோ இடம் பிடிச்சிருப்பா. அவள் ஃபோட்டோவை பார்த்ததுக்கே அவளை பற்றி இப்படி கவிதை எழுதுறானா. நேரில் பார்த்தாங்கன்னா அந்த பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் எவ்வளோ நல்லா இருக்கும்ல. ஆனால் இங்கே நீயும் வியகோ விட்டு கொடுக்க மாட்ட. அவளும் அப்படி தான். நீங்கள் 2 பேரும் இப்படி இருக்கிறதுனால அஃபெக்ட் ஆக போகிறது என்னமோ குக்கி தான். டே, கொஞ்ச நேரம் மூடுறியா? ஜங்குக்கா, நான் உன் ஃப்ரெண்டு, எனக்கு எல்லாமே தெரியும். எங்கே உன் மனசில் கை வச்சு சொல்லு. உன் மனசில் ஒயின் இல்லைன்னு சொல்லுடா. ஏன் அமைதியாக இருக்க? இவ்வளோ நேரம் பேசினல, இப்போ பேசு. டே, நீ வேற எனக்கு கொல்லாதடா. இப்போ நான் சொல்லுவேன் அவள் என் மனசில் இல்லைன்னு. என் மனசு முழுக்க அவள் தான் இருக்கா. அப்புறம் ஏன்டா அவளை பற்றி நீ அவளை பற்றி யோசிக்கல, அவளை பற்றி தேடலை? இத்தனை வருஷம் ஏன்டா இப்படி இருக்க? சரி, அவளை தேடலை, அது 2வது விஷயம். ஒரு அம்மாவையும் பையனையும் ஏன் இத்தனை வருஷம் பிரிக்கணும்? ஏன் இவ்வளோ செல்ஃபிஷாக சேடிஸ்டாக இருக்க? தயாங், போதும். நான் செல்ஃபிஷ்னு மட்டும் சொல்லாத. அப்புறம் இதை பாரு, உனக்கு ஒரு தேவையில்லாமல் இருக்கலாம். ஆனால் குக்கிக்கு ஒரு அம்மா கண்டிப்பாக வேணும். ஆனால் அதிகம் உனக்கு புரியல. இதை பாரு தயாங், நான் அப்போவும் சொன்னதை இப்போவும் சொல்கிறேன். ஒயின் கூட நான் இல்லை. ஆனால் என் மனசில் அவள் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கா. அதுவும் இத்தனை வருஷம் என் கூட இருக்க. நீ கூட என்ன புரிஞ்சுக்கல. கொஞ்சம் யோசிச்சு பாரு. அன்றைக்கி நான் அவகிட்ட எவ்வளோ சொன்னேன். இந்த புரியுது, அவளுக்கு பேஷன் இருக்குது, கரியர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நான் கேட்டது எனக்காக ஒரே ஒரு வருஷம் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறமா இதெல்லாம் பார்த்துக்கலான்னு சொன்னேன். ஆனால் அவளுக்கு அவளோட கரியர் முக்கியம். ஐடால் ஆகணுங்கிறதுக்காக அவள் எதை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்தாலும், ஏன் இன்கேஸ் எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகாமல் இருந்து நாங்கள் அப்போது லவ் பண்ணிகிட்டு இருந்தா கூட ஓகே, நான் என் மனசை கல்லாக்கிட்டு அவளை அமுச்சு வச்சுருப்பேன். ஆனால் குக்கி பிறந்து 20 days தாண்டா இருக்கும். அவள் அப்போ எவ்வளோ குட்டியாக இருப்பான்னு யோசிச்சு பாரு. அப்போ சொன்னேன், ஒரு 1 year உன்னோட கரியருக்கு பிரேக் எடு. குக்கி ரொம்ப கொஞ்சம் வளரட்டும், அதுக்கப்புறமா பார்த்துக்கலான்னு சொன்னான். இல்லை, இந்த வருஷம் நான் இந்த ஈவெண்ட் போகலன்னா எல்லாமே போயிடும், நான் போய் தான் ஆகணும்னு பிடிவாதமாக போனான். அவனுக்கு ஒரு மதர் என்ன பண்ணுமோ அது எதுவுமே பண்ணாமல் அவனை அப்படியே போட்டு போயிட்டால. இப்போ சொல்லு, நான் பண்ண தப்பா என்ன? அவன் தினம் பசியில் அழும்போது அவனை விட அதிகமாக அழுத வேண்டாம் நான். ஜங்குக்கா, எனக்கு புரியுது, நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் இன்னும் இத்தனை வருஷம்டா, வேண்டாமே, அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சிடலாமே. தயாங் ப்ளீஸ், இதை பற்றி இப்போ பேசணுமா? இப்போ பேசலன்னா எப்போ பேச போகிற? குக்கிக்கு 80 வயசு ஆகும்போதா? இதை பாரு, நான் திருப்பியும் சொல்கிறேன், உனக்கு ஒருத்தர் தேவையில்லாமல் இருக்கலாம். ஆனால் குக்கிக்கு கண்டிப்பாக அம்மா வேணும். ஸோ ஒயின்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். எங்கடா போய் தேடுவ? எங்கே போய் தேடுவ? அவள் இப்போ எங்கே எப்படி இருக்கான்னு எதுவுமே தெரியல. தெரிஞ்சா நீ அக்செப்ட் பண்ணிப்பியா?
அது அது வந்து என்ன எதுக்கு டைப்ரைட்டர் மாதிரி பேசிகிட்டு இருக்க? இப்போ பேச வேண்டியதானே? இதை பாரு, கொக்கிக்காக நம்ம இதை பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம அவளை ஃபைன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே இப்போ உங்கள் சைடு வந்தா நீங்கள் தான் அப்படியே உட்காந்துருக்கீங்க உங்கள் வீட்டில், ஒரு ஃபோட்டோவை கையில் வச்சுட்டு அதை பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அண்ட் எனக்கு தெரியும் நான் பண்ணது பெரிய தப்புன்னு. அதுக்கு எனக்கு மன்னிப்பு கிடையாதுன்னு தெரியும். ஆனால் எனக்கு ஆசையாக இருக்குது உன் கூட, நம்ம பையன் கூட ஒன்றா வாழணும்னு. ஆனால் நீ என்னை அக்செப்ட் பண்ணிப்பியா? நீ இப்போ எங்கே இருக்க? கொரியாவில் தான் இருக்கியா? இல்லை எனக்கு என் ஞாபகம் இருக்கக்கூடாதுன்னு எங்கேயோ இருக்கியான்னு எனக்கு எதுவுமே தெரியல. பட் நான் ஒவ்வொரு செகண்டும் உங்களை நினச்சிட்டு தான் இருக்கேன். எப்போ வருவ அப்படிங்கிற கொஸ்டின் எனக்குள்ளே ஓடிட்டு தான் இருக்குது. பட் எனக்கு தெரியல நீ எப்போ வர போகிறேன்னு. பட் ஐ வில் வெயிட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. ஸோ இப்படியே தான் அந்த டேஸும் ஸ்கிப் ஆகுது. அப்போது ஒரு நாள் குக்கி தான், டாடா என்னடா என்னாச்சு? இல்லை இன்றைக்கி ஸ்கூல் லீவ் தானே? ஆமாம் சண்டே ஸ்கூல் லீவ் தான். டாடா டாடா பக்கத்தில் ஏதோ மியூசிக் கான்சர்ட் இருக்கான். அங்கே 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 என்ன? நான் சொன்னேன்ல ஒருத்தங்க டிவிலலாம் நல்லா பாடுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. ஆமாம் ஏதோ ஒரு சிங்கர், அவங்க பேர் ஆனால் தெரியலையே. அவங்க பேர் அவங்க பேர் கூட வயன் ஆரம்பிக்கூடாடா. வயனா? ஓகே என்ன சொல்கிற? என் ரூமில் கூட அவங்க போஸ்டர் வச்சுருக்கேன். போஸ்டர் எப்பட்றா? அதுவா, டேமாமா எல்லா வீக்கெண்டும் என்னை பார்க் கூப்பிட்டு போவாரா. அங்கேருந்து நாங்கள் 2 பேரும் மால் போவோம். ஸோ அப்போது ஒரு மாலில் அவங்க பிக்சர் ஒட்டி வச்சுருந்தாங்களா, நான் யாருக்கும் தெரியாமல் தூக்கிட்டு வந்துட்டேன். டாடா ப்ளீஸ் டாடா, நம்ம அங்கே போயிட்டு வரலாமா? எனக்கு அவங்க பாடுறது ரொம்ப பிடிக்கும், உனக்கும் பிடிக்கும், நீயும் வா நம்ம போயிட்டு வரலாம். ஸோ ஜேகேக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஒயின் நேம் கேட்டதும் எப்படி உனக்கு தெரியும்? அந்த மாதிரி. குக்கி உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? இல்லை நான் ஒரு நாள் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது சும்மா ஒரு சேனலில் வந்துச்சா, அப்போ அவங்களோட ஒரு சாங் கேட்டேன். அதுலேருந்து எனக்கு அவங்க ஃபேவரேட் ஆகிட்டாங்க. டாடா டாடா நீ தான் கேட்டல்ல நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினதுக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு. நான் இப்போ சொல்கிறேன், எனக்கு அவங்கள பார்க்கணும், அவங்க கையில் ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கணும், அது மட்டும் போதும். என்னை கூப்பிட்டு போடாடா ப்ளீஸ். எனக்கு செல்லடாடால. சரிடா கூப்பிட்டு போகிறேன், கவலைப்படாத. கூப்பிட்டு போகிறேன். தேங்க்யூ டாடா. டாடா நீ உள்ளே வரல? இல்லைடா டாடா இங்கே இருக்க, நீ மாமா கூட போயிட்டு வந்துடுறியா? முடியாது முடியாது, நீயும் வரணும், அப்போ தான் நான் போவேன். சரி சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குக்கி தான் அப்படியே க்யூட்டாக நடந்து, நீங்கள் ஃபேன் மீட்டில் இருக்கீங்க இப்போது, ஸோ உங்ககிட்ட தான் சைன் வாங்க வந்திருப்பான். உங்களுக்கு அவனை பார்த்ததுமே அப்படியே தூக்கி கொஞ்சம் போல் இருக்குது. அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. ஏய் ஹாய் ஹாய், என்ன ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்களே, உங்கள் பேர்? என் நேம் குக்கி. ஸோ இதை கேட்டதும் உங்களுக்கு அப்படியே செம்ம ஷாக்காக இருக்குது. அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ நீங்கள் கேட்குறீங்க, உன் அப்பா பேர்? ஜங்குக். ஜங்குக்கா? உன் அப்பா எங்கே இருக்காரு?
அப்பா அப்பா அது வந்து அப்பா கார் பார்க் பண்ண போயிருக்காரு. இப்போ வந்துடுவார். ம். ஓ சரி. நான் ஒன்று தூக்கிக்கலாமா? ஐ ஜாலி, தூக்கிக்க போகிறீங்களா? ஆமாம். ஏன் நான் தூக்கக்கூடாதா என்ன? இல்லை, அது அது ஒன்றும் இல்லை. டக்குன்னு நீங்கள் வேறு புதுசில், அப்புறம் என்ன எங்கள் தாதாக்கிட்டேருந்து கூப்பிட்டு போயிட்டீங்கன்னா அப்படிலாம் பண்ண மாட்டேன். சரி, உனக்கு என்ன வேணும் சொல்லு. உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு என் டாடா தான் ரொம்ப பிடிக்கும். ஹி இஸ் த பெஸ்ட் டாட். எனக்கு அவரை மட்டும்தான் பிடிக்கும். அப்போது அம்மா, அது அது அம்மா பிடிக்கும். ஆனால் அவங்கள எனக்கு தெரியாதே. தெரியாதா? ஆமாம், எங்கள் வீட்டில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஆனால் அதில் அம்மாவோட பாதி முகம்தான் தெரியும். அதனால எனக்கு அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஓ அப்படியா? எனக்கு உங்கள் ஆட்டோகிராஃப் வேணும், கொடுக்குறீங்களா? உனக்கு இல்லாமலாச்சும் கொடுக்குறேன். சரி, உங்கள் அப்பா எங்கே அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவனும் கையை காட்டுறான். பார்த்தா ஜேகே அப்படியே உங்களை பார்த்துட்டு ஷாக்கிங்காக நடந்து வரான். நீங்களும் அப்படி தான் அவனு ஷாக்கிங்காக பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அவங்க 2 பேர் கண்ணிலேருந்தும் அவ்வளோ டியர்ஸ் வருது. ஸோ குக்கிக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல, நீங்கள் ஏன் அழுவுறீங்க அந்த மாதிரி. ஸோ அப்போ நீங்கள் தான் ஜேகே, சாரி, எனக்கு உங்களுக்கு தெரியல. ஜேகே ப்ளீஸ், நான் உங்ககிட்ட ஒரு 5 minutes பேசணும். என்ன பேசணும்? எல்லாம் பேசியாச்சு. அதுவும் உங்ககிட்ட பேசி எனக்கு எதுவும் இல்லை. ப்ளீஸ், யூ மை கோ நவ். நான் போகணும். குக்கி வா போகலாம். ஜங்குக் ப்ளீஸ், நான் பேசணும். நம்ம பையனை பற்றி பேசணும். இதே தான் நான் அப்போ சொன்னேன். ஆனால் நீ கேட்குறதுக்கு அப்போ ரெடியாக இல்லை. இப்போ நீ கேட்க ரெடியாக இருக்க, நான் சொல்ல ரெடியாக இல்லை. குக்கி போ, மாமா கூட நான் வரேன். டாடா, இது நான் பேசிட்டு வந்துடுறேன். நீ இங்கே இருந்தால் உனக்கு போர் அடிக்கும்ல. மாமா உனக்கு சாக்லேட் வாங்கி வச்சுருக்கானா, போ. சரி டாடா, போயிட்டு வரேன். சரி போ. ஜேகே, இன்னும் என் மேலே கோவமாக இருக்கியா? புரியுது ஜேகே, நான் பண்ணது தப்பு தான். அதுக்காக எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் வேணால் கொடு. பட் என்னை தனியாக தள்ளி மட்டும் வைக்காதடா. ஆல்ரெடி நீ இல்லாமல் 7 வருஷம் ஜெயில் தண்டனை மாதிரி இருந்துச்சு. இனிமேயாச்சும் நம்ம எல்லோரும் ஒன்றா வாழணும்னு ஆசையாக இருக்குது. அது கிடைக்குமா? குக்கி, நான் இப்போ வரைக்கும் அவன் மேலே ரொம்ப கோவமாக இருந்தேன்டி. உன்னை பார்க்கும்போது ஏதேதோ கேட்கணுன்னு நிறைய கேள்விகள் இருந்தது. ஆனால் இந்த கண்ணை பார்த்ததும் எல்லாமே மறந்துடுச்சு. அப்படியே 7 வருஷம் பின்னாடி போயிட்டேன். நீ காலேஜ் படிக்கும்போது உன் பின்னாடியே சுற்றி சுற்றி வந்தனே, அந்த மெமரிஸ்லாம் அப்படியே வருது. எனக்குமே உன் கூட அந்த மெமரிஸ்லாம் திருப்பி க்ரியேட் பண்ணணுன்னு தோணுது. குக்கி நம்ம பையன் மட்டும் இல்லை, அவன்தான் நம்ம காதலின் அடையாளம். சிம்பிள் ஆஃப் அவர் லவ் அண்ட் எவ்ரிதிங். நீ, நான், குக்கி, தயோங் எல்லோரும் சேர்ந்து புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லோரும் ஒன்றாவே இருக்கலாம். ஜங்குக்கா, நீ நிஜமாக சொல்கிறியா?
நிஜமாக தான் சொல்கிறேன். நானும் பல வாட்டி யோசித்தேன் எல்லாத்தையும் மறந்துட்டு மூவ் ஆன் பண்ணலான்னு. ஆனால் இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே கேட்காத குக்கி தடவையாக கேட்டான் அம்மா எப்படி இருப்பாங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் நேரில் ஒன்று பார்க்காமலே கற்பனையில் ஒன்று நினச்சி அவ்வளோ அழகாக இப்போவே கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டான். அந்த கவிதையை நானும் படித்தேன். அப்போ தான் அவனுக்குள்ளே அம்மா பாசத்துக்காக எவ்வளோ ஏங்கி போயிருக்கான்னு தெரிஞ்சுது. ஸோ நமக்காக அவன் சந்தோஷத்தை கெடுக்க வேணாம், எல்லாத்தையும் மறந்துடலாம். லெட்ஸ் பிகின் அ நியூ லைஃப். லவ் யூ ஜமுக்கா, லவ் யூ ஸோ மச். லவ் யூ பொன்னாட்டி. ஹலோ, என்ன அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டீங்க? யார்? நாங்கள் தான். என்னண்ணே அண்ணி வந்ததும் எங்களை கழட்டி விட்டுட்ட? டே அப்படிலாம் இல்லைடா. சரி, அப்போ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. அப்படியே ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துட்டா எல்லாம் முடிஞ்சிடும்ல? எடுத்துட்டா போச்சு. குக்கி, உனக்கு அப்பா வேணுமா அத்தை வேணுமா? அப்பா தான் வேணும். அடப்பாவி, என்ன நடந்தாலும் அப்பாவை விட மாட்டேன், பார்த்துக்கிறேன்டா. ஸோ ஓகேடா, இதுவே ஒரு நல்ல எண்டிங்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். பாப்பா, திஸ் இஸ் ஃபார் யூ. ஸோ யார் பண்ணுறாங்களோ இல்லையோ உன்னோட கமெண்ட் எனக்கு வேணும். ஓகேடா, நெக்ஸ்ட்டு இன்னொரு எஃப்எஃப்ல மீட் பண்ணுறேன். திஸ் இஸ் பை ஃப்ரம் சாரா. பாய், see you.